ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காச்சிஸ் ரெசிடியூ தியரம் தான் பார்க்க போறோம். ஜென்ரலா நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் இன்டெக்ரல் இருக்கு, அதை வந்து நம்ம இன்டெக்ரலோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த காச்சிஸ் ரெசிடியூ தியரம் பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். காச்சி இன்டெக்ரல் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஆனா வந்து மோஸ்ட்லி இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது நீங்க ஃபாஸ்டா வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அப்ப நம்ம காச்சிஸ் ரெசிடியூ தியரம்னா என்ன, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவுல பார்க்க போறோம். காச்சிஸ் ரெசிடியூ தியரம் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு கான்டோர். ஸோ இந்த சிங்கிற ஒரு கர்வ் இருக்கு, இது க்ளோஸ்டு கான்டோர். ஸோ இதுக்குள்ள நம்மளுக்கு இது ஹோல் பார்ட்டே நம்மளுக்கு அனலிட்டிக். ஆனா சம் பார்ட்ஸ் இன்டர்னலா இருக்கிற பாயிண்ட் பாருங்க, இந்த Z1 Z2 Z3 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து நாட் அனலிட்டிக், அதாவது சிங்குலர் பாயிண்ட்ஸா இருக்கு. Let f of z be the function which is analytic inside and on a simple closed curve. அதாவது இந்த சிம்பிள் க்ளோஸ்டு கர்வுக்குள்ள ஃபுல்லாவே நமக்கு எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அனலிட்டிக்கா இருக்கு எக்ஸப்ட் சில பாயிண்ட தவிர அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுதான் Z1 Z2 Z3 எக்ஸெட்ரா Zn இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தவிர ரிமைனிங் இருக்கிற பாயிண்ட்ஸ்ல இது அனலிட்டிக்கா இருக்கு அப்படின்னா அப்ப எப்படி நம்ம இன்டெக்ரல் வேல்யூ ஃபைண்ட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹோல் இன்டெக்ரலுமே நம்மளுக்கு அனலிட்டிக்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இன்டெக்ரல் ஓவர் சி f of z dz வந்து அனலிட்டிக். இதுல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ஷனல் பாயிண்ட், அதாவது இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அனலிட்டிக் பார்ட்ல இருந்து இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடைச்சிடும். ஸோ அப்ப நம்ம இதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா integral over c1 f of z into dz. அதாவது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கிற அந்த பாயிண்ட், அந்த பர்டிகுலர்ல இருக்கிற பாயிண்ட்ல இது அனலிட்டிக் கிடையாது. ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்றோம். செகண்ட் integral c2 f of z dz. ஸோ இதையும் நம்ம அனலிட்டிக் இதையும் சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லா நம்மளுக்கு இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபுல் பார்ட் இதை நம்ம அதர் சைடு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நம்ம ஹோல் பார்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஹோல் பார்ட்டை எடுத்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஹோல் பார்ட்டுமே அனலிட்டிக், அதுல இருந்து இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது அதர் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், இன்டெக்ரல் ஓவர் சி f of z dz equal to integral over c1 f of z dz plus integral over c2 f of z dz plus etc. integral over cn f of zn அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். அப்ப இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி ரெசிடியூ நம்ம பாக்குறோம் அப்படின்னா 2πa இன்டூ ரெசிடியூ என்ன 2πa இன்டூ ரெசிடியூ ஆஃப் f of z தான் என்னோட இன்டெக்ரல் வேல்யூ. ஏன்னா இது சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னா இதுக்கு ஃபைண்ட் பண்ணும்போது 2πa இன்டூ ரெசிடியூ ஆஃப் f of z ரைட் பண்ணிக்கலாம். ஸோ பிளஸ் 2πa இன்டூ ரெசிடியூ ஆஃப் f of z at இது z1, இது வந்து நம்மளுக்கு z2 2π residue of f of z at z2 இங்க at z1 so and so on இந்த மாதிரி போகும். அப்ப 2πங்கிறது காமன், சோ அது அவுட் சைடுல எடுத்துக்கலாம். 2π காமன் அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா residue of f of z at zj j equal to 1 2 3 4 5 etc n வரைக்கும் இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஒரு இன்டெக்ரல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணா போதும் அப்படின்னா 2πi இன்டூ நம்ம ரெசிடியூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு நம்ம 2πi ஆல மல்டிபிள் பண்றதா சம் ஆஃப் த ரெசிடியூஸ். இந்த ரெசிடியூஸ் எல்லாம் நம்ம சம் பண்ணிட்டோம் அப்படின்னா j equal to 1 to n. ஓகே, சோ இந்த ரெசிடியூஸ் எல்லாம் நம்ம சம் பண்ணிட்டு 2πi ஆல மல்டிபிள் பண்ணி வர்றதுதான் நம்மளுக்கு இந்த இன்டெக்ரல் வேல்யூ. ஓகே, இந்த ரெசிடியூ தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து சம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, integral over c 3z minus 4 divided by z into z minus 1. so for c is the circle, cங்கிறது என்ன சர்க்கிளை மென்ஷன் பண்ணுது. So mod z equal to 2 இந்த இதுக்குள்ள இந்த ரீஜனுக்குள்ள லை ஆயிருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். சோ இப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா 3z minus 4 z into z minus 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா integral over c f of z dz equal to 2πa into sum of the residue தான். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணணும். ரெசிடியூ ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் ஃபோல்ட் ஃபைண்ட் பண்ணிக்கணும். அப்ப ஃபோல்ட் ஃபைண்ட் பண்ணோம்னா z equal to 0 z equal to
1. ஓகே, ஆல்ரெடி போல் ஃபைண்ட் பண்றது ரெசிடியோ ஃபைண்ட் பண்றதுக்கெல்லாம் நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த ரெசிடியோ ஃபைண்ட் பண்றதுலயே நம்மளுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது பார்த்திருக்கோம். அதாவது சிம்பிள் போல் அப்படின்னா எப்படி வந்து ரெசிடியோ ஃபைண்ட் பண்றது, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு போல் ஆஃப் ஆர்டர் எம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து ஃபைண்ட் பண்றது ரெசிடியோ, அட் இன்ஃபினிட்டியில நம்ம எப்படி ரெசிடியோ ஃபைண்ட் பண்றது, சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப எப்படி ரெசிடியோ ஃபைண்ட் பண்றது அப்படிங்கறத செப்பரேட்டா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு வந்தாதான் நம்ம இங்க இருக்கிற சம்ஸை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்ப ரெசிடியோ ஃபைண்ட் பண்றது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம இந்த இன்டெகிரலை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரெசிடியோ ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே, இங்க நம்மளுக்கு போல் எப்படி இருக்கு அப்படின்னா போல் ஆஃப் ஆர்டர் 1 தான் இருக்கு. அப்ப சிம்பிள் போலா தான் இருக்கு. அப்ப சிம்பிள் போல் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். லிமிட் z into 0 z into f of z என்ன இருக்கு 3z minus 4 z into z minus 1 இருக்கு. z கேன்சல், z equal to 0 அங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். -4 divided by -1 அப்ப 4 அப்படிங்கிறது கிடைக்குது. at z equal to 0ல ரெசிடியோங்கிறது என்ன அப்படின்னா 4 அப்படிங்கிறது வருது. நெக்ஸ்ட் பாருங்க, ரெசிடியோ அட் z equal to 1ல ஃபைண்ட் பண்றோம். z equal to 1ல ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், லிமிட் z into 1 z minus 1 into 3z minus 4 divided by z into z minus 1. அப்ப இந்த z minus 1 z minus cancel ஆயிரும். 1 substitute பண்ணா 3 into 1 minus 4. அப்ப 3 minus 4 divided by 1. அப்ப நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா -4ல இருந்து subtract பண்றோம் அப்படின்னா -1. அப்ப நம்மளுக்கு sum of the residues வந்து நம்ம பார்க்கணும். sum of the residue which is equal to நம்மளுக்கு 4 plus -1. இத sum பண்றோம் அப்படின்னா 4 minus 1 equal to 3 வருது. ஓகே, அப்ப இந்த இன்டெகிரலோட வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 pi i into sum of the residue தான் இந்த இன்டெகிரலோட வேல்யூ. அப்ப 2 pi i into ரெசிடியோ என்ன இருக்கு நம்மளுக்கு 3 இருக்கு. அப்ப 3 2s are 6 pi i. ஓகே, இதுவே நீங்க காச்சி இன்டெகிரல் ஃபார்முலாவிலையும் நீங்க சால்வ் பண்ணலாம். ஆனா ரெசிடியோ ஃபைண்ட் பண்ணி போடுறது அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். பிகாஸ் நம்ம காச்சி இன்டெகிரல் எல்லாம் சால்வ் பண்றோம் அப்படின்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணணும், இதெல்லாமே இருக்கு. மெயினா வந்து இங்க இதுல சால்வ் பண்ணும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா போல்ஸ் செக் பண்ணிட்டு அது இந்த ரீஜனுக்குள்ள லையா இருக்கா இல்லையா அப்படிங்கறது பார்க்கணும். ரீஜனுக்குள்ள லையா இருக்கு அப்படின்னா தான் நம்ம ரெசிடியோவே ஃபைண்ட் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல ரெசிடியோவை ஃபைண்ட் பண்றதுல செப்பரேட்டா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே, next sum number 2. okay, sum number 2 என்ன இருக்கு, integral over c 3z minus 4 divided by z into z minus 1 into z minus 2 into dz, z minus 2 into dz. okay, but the circle modulus of z equal to 3 by 2. ஓகே, சோ 3/2 அப்படின்னா நம்மளுக்கு 1.5 சம்திங்ல வருது. அப்ப இந்த ரீஜனுக்குள்ள என்னென்ன போல் வந்து லையா இருக்குன்னு மட்டும் தான் பார்க்கணும். இப்ப நம்மளுக்கு இங்க என்ன அப்படின்னா z equal to 0ங்கிறது ஒரு போல், z equal to 1, z equal to 2 இது எல்லாமே நம்மளுக்கு சிம்பிள் போல்ஸ். இந்த போல் எல்லாமே இதுக்குள்ள லையா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றோம் அப்படின்னா இங்க 0 வந்து ரீஜனுக்குள்ளதான் இருக்கு, 1 போடுறோம் அப்படின்னா இந்த 1.5 குள்ளதான் இருக்கு, 2 அப்படிங்கிறது 1.5 விட கிரேட்டர் வேல்யூ. அப்ப நம்மளுக்கு இது வந்து ரீஜனுக்குள்ள இல்ல. சோ அப்ப நம்மளுக்கு இந்த 2 விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 2 போல்ஸ் மட்டும் தான் நம்ம ரெசிடியூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அப்ப லிமிட் z into 0க்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம், 4 ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா f of z என்ன 3z minus 4 divided by z into z minus 1 into z minus 2. ஓகே, இந்த z கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம், 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு -4 divided by நம்மளுக்கு -1 into -2, -1 into -2. so அப்ப நம்மளுக்கு 4 divided by 1 2 is 2. so -4/2 1 2 is 2 2 are 4 -2 அப்படிங்கிறது வருது. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிடியூ அட் z equal to 1 அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணிக்கலாம். லிமிட் z into 1 ரெசிடியூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்றோம், z minus 1 3z minus 4 divided by z into z minus 1 into z minus 2. so இந்த z minus 1 z minus 1 கேன்சல், நம்ம 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். 1 ரீப்ளேஸ் பண்ணா நம்மளுக்கு 3 minus 4 minus 1 1 into 1 minus 2 நம்மளுக்கு என்ன அப்படின்னா -1, minus into minus நம்மளுக்கு plus வருது. சோ அப்ப நம்மளுக்கு இது sum of the residues ஃபைண்ட் பண்ணணும். sum of the residues அப்படின்னா
minus 2 plus 1. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை subtract பண்றோம். minus 2ல இருந்து 1 subtract பண்ணா minus 1. ஓகே, அப்ப இந்த இன்டெக்ரலோட வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா integral over c 3z minus 4 divided by z into z minus 1 into z minus 2 equal to 2 pi I into sum of the residues. அப்ப 2 pi I into sum of the residues என்ன அப்படின்னா minus 1. அப்ப minus 2 pi I தான் இந்த இன்டெக்ரலோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம காச்சி இன்டெக்ரல் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், நம்மளுக்கு இதை வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுத்து இந்த மாதிரி சால்வ் பண்ணோம். ஆனா இதுல வந்து நம்ம ஈஸியா ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் integral over c 2z squared plus 4 divided by z squared minus 1 into dz. ஓகே, இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல சிங்கிறது இந்த சர்க்கிள் என்ன ரீஜன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2ல செக் பண்றோம். மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2ல செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு போல் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். போல் ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா இது வந்து போல் ஃபைண்ட் பண்றோம். ஃபைண்ட் பண்ணிட்டு நம்ம 2 பார்ட்ஸ் வந்து இந்த சம்ல பார்ப்போம். Okay, so z squared minus 1 equal to 0, z equal to z squared equal to plus 1, z equal to plus or minus 1. அப்ப சிம்பிள்ஸ் போல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து போல் வந்து எப்படி இருக்குன்னா 1 and minus 1. Okay, first part modulus of z equal to 2. இந்த ரீஜனுக்குள்ள இந்த plus 1 minus 1. ஆமா, நம்ம 1 போடுறோம், 1 போட்டோம் அப்படின்னா ரீஜனுக்குள்ள தான் இருக்கு. minus 1 போட்டாலும் நம்மளுக்கு இந்த ரீஜனுக்குள்ள தான் இருக்கு. சோ அப்ப நம்மளுக்கு இந்த 2 போல்ஸ்லயுமே ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் வந்து போட்டுக்கலாம். ஓகே, 2 4 at z equal to 1ல z minus 1 f of z என்ன 2z squared plus 4 divided by z plus 1 into z minus 1 போட்டுக்கலாம். இந்த z minus 1 z minus 1 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்டிக் 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ப 2 plus 4 divided by 1 plus 1 2. அப்ப நம்மளுக்கு 6 by 2 அப்ப 3 வருது. at z equal to 1ல at z equal to minus 1ல பார்க்கலாம். at z equal to minus 1 அப்ப limit z tend to minus 1 z plus 1 2z squared plus 4 divided by z plus 1 into z minus 1. அப்ப z plus 1 z plus 1 cancel பண்ணிக்கலாம். z tend to minus 1 அப்படின்னா minus 1. அப்ப 2 plus 4 divided by minus 1 minus 1 minus 2. அப்ப 6 by minus 2 1 2 3 2 6. அப்ப minus 3. அப்ப sum of the residues பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு sum of the residue which is equal to plus 3 plus minus 3. இதை add பண்ணா நம்மளுக்கு 0 வருது. அப்ப இந்த integral value at modulus of z equal to 2ல integral over c 2z squared plus 4 divided by z squared minus 1 into dz equal to 2 pi I into sum of the residue என்ன 0 வருது. அப்ப எனக்கு இந்த இன்டெக்ரலோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 0 அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் இதுலயே செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா modulus of z minus 1 equal to 1. ஓகே, at z equal to 1ல நம்ம இங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1 minus 1 0. அப்ப நம்ம 0ங்கிறது இதுக்குள்ள இருக்கு, இன்சைட்ல இருக்கு, சர்க்கிளோட இன்சைட்ல இருக்கு, ரீஜனுக்குள்ள தான் இருக்கு. அப்ப இதுக்கு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். at z equal to minus 1 பார்த்தோம் அப்படின்னா modulus of minus 1 minus 1 அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா minus 2. அப்ப modulus of minus 2ங்கிறது 2ன்னு வருது. அப்ப இந்த 1ங்கிற ரீஜனுக்குள்ள இல்லாம அவுட் சைட்ல இருக்கு 2ங்கிறது. அப்ப நம்ம இங்க ஃபைண்ட் பண்ண முடியாது. சோ at z equal to 1ல நம்ம ஆல்ரெடி ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம்? at z equal to 1ல நம்மளுக்கு 3ன்னு ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அப்ப இந்த இன்டெக்ரலோட வேல்யூ இந்த ரீஜனுக்குள்ள பர்టిక్యులர் இந்த ரீஜனுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னா integral over c 2z squared plus 4 divided by z squared minus 1 into dz. இந்த ரீஜனுக்குள்ள 2 pi I into ரெசிடியூ என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சதுல at z equal to 1ல ரெசிடியூ வந்து நம்மளுக்கு 3 இருக்கு. சோ 3ஆல மல்டிபிள் பண்ணா ஓகே தான். அப்ப 3 2s are 6 pi I அப்படிங்கிறது தான் இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் நம்பர் 4.
integral over c 3dz divided by z plus 1. Okay, modulus of z equal to 2 தான் நம்மளுக்கு ரீஜன் கொடுத்திருக்காங்க. z plus 1 equal to 0. அப்ப நம்மளுக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா z equal to -1. z equal to -1 அப்படின்னா ரீஜன் குள்ள தான் லை ஆயிருக்கு. சோ அப்ப லிமிட் z tend to -1 z plus 1 3 divided by z plus 1. இத கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 தான் வந்து ரெசிடியோ. சோ அப்ப இங்க ஆன்சர் எப்படி போடலாம்? 2 pi i into sum of the residue அப்படின்னா 3. அப்ப 3 2s are 6 pi i தான் இதனோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். Integral over c 3 plus z divided by z into dz. Okay. See the circle modulus of z equal to 1 குள்ள இருக்கான்னு பார்க்கலாம். அப்ப z equal to 0 வருது. 0 அப்படிங்கிறது இந்த ரீஜன் குள்ள தான் இருக்கு. அப்ப போல் ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா லிமிட் z tend to 0. சோ அப்ப z into 3 plus z by z. சோ இத கேன்சல் பண்ணிக்கலாம். 0 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு 3. அப்ப இங்க என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 2 pi i into sum of the residue அப்படிங்கிறது 3. அப்ப 3 2s are 6 pi i. அப்ப இங்க நமக்கு ஆன்சர் 6 pi i தான் வருது. Okay, next one. Integral over c z plus 1 divided by z squared minus 2z. So modulus of z equal to 3. ஓகே, அப்ப நம்ம இதை எப்படி ரைட் பண்ணலாம்? z plus 1 divided by z into z minus 2 ரைட் பண்ணலாம். அப்ப போல் அப்படின்னா z equal to 0 z equal to 2. அப்ப ரெண்டுமே இந்த ரீஜனுக்குள்ள லை ஆயிருக்கு. அப்ப ரெசிடியோ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ரெசிடியோ at z equal to 0ல பார்த்தோம் அப்படின்னா லிமிட் z tend to 0 f of z அப்படிங்கிறது z plus 1 divided by z into z minus 2. இந்த z வந்து கேன்சல் ஆயிடும். சோ அப்ப 0 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா 1 divided by minus 2. So minus 1 by 2. அப்ப ரெசிடியோ at z equal to 2 பார்க்கிறோம். அப்ப லிமிட் z into 2. அப்ப z minus 2 into z plus 1 divided by z minus 2. z minus 2 z minus 2 cancel பண்ணிக்கலாம். அப்ப 2 plus 1 னா 3. அப்ப sum of the residues போடுறோம். sum of the residues அப்படிங்கிறது is equal to 1 by minus 2. Okay, z minus 2 z minus 2 cancel ஆயிருது. நமக்கு z into 2. அப்ப 2 plus 1 அப்படின்னா 3. இங்க ஆல்ரெடி z into வந்திருக்கும். அப்ப z into அப்படிங்கும்போது இந்த 2 போடுறோம் அப்படின்னா நமக்கு 3 by 2 அப்படிங்க வருது. ஓகே, sum of the residue போட்டா minus 1 by 2 plus 3 by 2. So minus 1 plus 3 divided by 2. 2 by 2. கேன்சல் பண்ணா நமக்கு 1 வருது. அப்ப 1 வருது அப்படின்னா இந்த இன்டெகிரலோட வேல்யூ integral over c z plus 1 divided by z squared minus 2z into dz ஓட வேல்யூ 2 pi i into 1. sum of the residue 1 வருது. அப்ப 2 pi i தான் இந்த இன்டெகிரலோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் sum number 7. So இப்போ இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற sums எல்லாமே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஆறுமுகம் தங்கப்பாண்டியன் ஐசக் அவங்களோட புக்ல இருந்து தான் நம்ம சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றோம். அது இல்லாம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸுமே நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் வந்து தெரியல அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நம்ம சால்வ் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது புக்ல நீங்க ரெஃபர் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்ப இந்த சம்ஸ் எல்லாம் நீங்க போய் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜ் நம்பர் 200 and something 218 and 220ல இருக்கு எக்ஸசைஸ் சம்ஸ். இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அது இல்லாம PYQs and இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம நீங்க கண்டினியூஸா பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் 7th one. Integral over c 3z cube plus 2 divided by z minus 1 into z squared plus 4 into dz. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபோல் வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஃபோல் ஃபைண்ட் பண்றதுக்கு ரீஜனும் கொடுத்துருக்காங்க. இங்க ரீஜன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல
modulus of z minus 2 equal to 2. Okay, z minus 1, z minus 1 equal to 0, z equal to 1. அப்ப 1ங்கிறது போடுறீங்க, 1 minus 2 இருக்கு. அப்ப நம்மளுக்கு minus 2ல இருந்து 1 subtract பண்ணா minus 1. அப்ப இந்த region குள்ளதான் இருக்கு, 2 குள்ளதான் இருக்கு. Okay, next. Z squared plus 4 equal to 0. அப்ப z squared equal to minus 4. அப்ப z equal to plus or minus 2i வருது. அப்ப plus or minus 2i போடுறோம். First நம்ம plus 2i போட்டுக்கலாம். plus 2i போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2i minus 2 அப்படின்னு கிடைக்குது. அப்ப plus 2i போட்டா 2i minus 2 அப்படின்னா நம்மளுக்கு இது root of நம்மளுக்கு modulus of a plus ib அப்படின்னா நம்மளுக்கு root of a squared plus b squared. So அப்ப நம்மளுக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு 2 squared plus 2 squared அப்படின்னா நம்மளுக்கு 4 plus 4 வரும். அப்ப root 8 ன்னு வரும். அப்ப root 8 அப்படின்னா நம்மளுக்கு greater value இருக்கு, 2 விட greater value இருக்கு. So அப்ப இது வந்து region குள்ள லை ஆகாது. At z equal to plus 2, z equal to plus 2i ங்கிறது regionல லை ஆகாது. Okay, minus 2i போட்டோம் அப்படின்னா minus 2 வருது. அப்ப minus 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இதுல நம்மளுக்கு 2 2s are 4, 2 2s are 4. இதுவும் நம்மளுக்கு regionல லை ஆகாது. அப்ப plus 2i minus 2i ரெண்டுமே regionல லை ஆகாது. அப்படிங்கனால நம்ம இதுக்கு மட்டும் நம்ம ஃபைன் பண்ணோம்னா ஓகே தான். அப்ப இதுக்கு மட்டும் ரெசிடியூ ஃபைன் பண்றோம். லிமிட் z tend to plus 1. இதுக்கு ரெசிடியூ ஃபைன் பண்றோம் அப்படின்னா z minus 1 f of z என்ன இருக்கு, 3z cube plus 2 divided by z minus 1 into z squared plus 4 இருக்கு. ஓகே, இந்த z minus 1 cancel. அப்ப 1 replace பண்ணா நம்மளுக்கு 3 plus 2 divided by 5. அப்ப நம்மளுக்கு 3 plus 2 அப்படின்னா 5 by 5. அப்ப 1 வருது. அப்ப இதுக்கு என்ன அப்படின்னா இந்த ரீஜன்ல இதனோட இன்டெக்ரலோட வேல்யூ எப்படி வரும், 2 pi i into sum of the residueங்கிறது 1. அப்ப 2 pi i எங்க அப்படின்னா பர்டிகுலரா இந்த ரீஜன்ல இந்த ஆன்சர் வருது. இதுவே நம்மளுக்கு செகண்ட் பார்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா okay, already z equal to 1 and z equal to plus 2y minus 2y இது எல்லாமே போல் தான். நம்மளுடைய ரீஜன் என்ன அப்படின்னா mod z equal to 4. so இந்த போல் z equal to 1, z equal to 2y, z equal to minus 2y இது எல்லாமே இந்த 4 குள்ள இன்சைட்ல இருக்கா அப்படின்னா ஆமா. சோ அப்ப நம்ம இதை ஃபைன் பண்றது என்னன்னா இந்த 3 போல்ஸ்லயுமே நம்ம ரெசிடியூ வந்து ஃபைன் பண்ணணும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு. சோ ரெசிடியூ at z equal to 1 அப்படிங்கறதுல ரெசிடியூ என்ன ஃபைன் பண்ணி வச்சிருந்தோம் ஆல்ரெடி. z equal to 1ல நம்மளுக்கு ரெசிடியூ வந்து நம்மளுக்கு 1 ன்னு ஃபைன் பண்ணி வச்சிருந்தோம். சோ அப்ப நம்மளுக்கு இதுல வந்து ரெசிடியூ 1. அப்ப ரெசிடியூ at z equal to plus 2i அப்படின்னு எடுத்துக்கோம். z equal to plus 2i அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லிமிட் z tend to 2i z minus 2i நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன, 3z cube plus 2 divided by z minus 1 z plus 2i into z minus 2i ன்னு இருக்கு. அப்ப இந்த z minus 2i z minus 2i கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப z tend to 2i அப்படின்னா இந்த 2i இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ப 3 into 2i whole power 3 plus 2 divided by 2i ரீப்ளேஸ் பண்ணா 2i minus 1, 2i ரீப்ளேஸ் பண்ணா நம்மளுக்கு 2i plus 2i நம்மளுக்கு 4i ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நம்மளுக்கு 2 cube into i cube இருக்கு. அப்ப 2 power i அப்படின்னா 3 times மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 8. சோ நம்மளுக்கு 24 i power 3 அப்படின்னா i squared minus 1 into இன்னொரு டைம் i மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு minus i அப்படின்னு வரும். அப்ப minus 24i plus 2 divided by next பாருங்க இங்க 2i minus 1 into 4i இருக்கு. இந்த i இன்சைட்ல மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 2 i squared minus 1 அப்ப minus 2 minus 1 into i அப்படின்னா minus i இருக்கும். divided by 4 இருக்கு. இங்க 2 காமன் அவுட் சைடு எடுத்துடலாம். 2 காமன் அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா 1 minus இங்க நம்மளுக்கு அவுட் சைடு எடுக்கிறோம் அப்படின்னா 12i divided by நம்மளுக்கு 4 into
-2 மைனஸ் அவுட் சைடு 2 plus I இருக்கும். So 1 2 is 2 2 2s are 4 அப்படின்னு இருக்கும். அப்ப 1/2 into -12 plus I இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு -1/2 இருக்கு, 1 - 12i இருக்கு. ஓகே, இங்க வந்து நம்மளுக்கு 2 plus I இருக்கு. கான்ஜுகேட் என்ன அப்படின்னா 2 - I ஆல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து மல்டிபிள் பண்ணுங்க. a plus b into a minus b, அப்ப a squared minus b squared அப்படின்னு வருவோம். அப்ப 2 squared plus நம்மளுக்கு இங்க 1 அப்படின்னு இருக்கும். 1 squared நம்மளுக்கு என்ன அப்படின்னா 1 வரும். அப்ப நம்மளுக்கு டினாமினேட்டர்ல நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல 3 வரும். ஓகே, இதை நம்ம பார்த்தலாம். ஓகே, மைனஸ் இங்க இருக்கு -1/2, இங்க a plus b into a minus, so a squared plus b squared, I into plus into minus I squared இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த இதுல வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறோம். so 1 into 2 minus 24i, நெக்ஸ்ட் மைனஸ் ஐல மல்டிபிள் பண்றீங்க அப்படின்னா -I, மைனஸ் இன்டூ மைனஸ் நம்மளுக்கு பிளஸ், அப்ப 12 into I squared அப்படின்னு இருக்கும். 12 into I squared இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, -1/2 2 minus 24i minus I, 12i squared na -12 divided by 2 2s are 4, I squared வந்து -1 plus 1 அப்படின்னு வந்துரும். இதைத்தான் டைரக்டா நான் அப்படியே சொல்லியிருந்தேன். 2 squared plus 1 squared போட்டோம்னா 4 plus 1 5 அப்படின்னு போட்டுக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, அப்ப -1/2 நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு 5 இருக்கு. 5 நெக்ஸ்ட் 2 இங்க வந்து -12 இருக்கு. அப்ப நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு -10, இங்க 24i - I இருக்கு. அப்ப -25i, அப்ப -5 அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா காமனா நம்மளுக்கு மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப 5 காமன் அவுட் சைடு எடுத்துரும். 5 2s are 10 பிளஸ் 5i வருது. டிவைடட் பை நம்மளுக்கு 5 into 2, அப்ப 2 into 5 இருக்கு. இந்த 5 கேன்சல் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு 2 தான் வரும். அப்ப 2/2 அப்படின்னா 1 plus 5/2 into I, இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, இது வந்து ரெசிடியோ அட் z equal to 2i ல நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 1 plus 5/2i அப்படின்னு வருது. ஓகே, ரெசிடியோ அட் z equal to -2i ல என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு இதுல வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அவ்வளவு சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஆனா நீங்க வந்து நீங்க சம் ஒர்க் அவுட் பண்ணியே பாருங்க. z into -2i ல என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு -5/2 I plus 1 அப்படின்னு வரும். இங்க வந்து நம்மளுக்கு 1 plus 5/2i வருது. இங்க 1 minus 5/2, ஏன்னா வந்து plus 2i நீங்க இப்படி எடுத்துங்க. plus 2i னா பிளஸ் வருது, இங்க -2 மைனஸ் சைன் வருது. அவ்வளவுதான். ஓகேவா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்ப ரெசிடியோ வந்து இப்படிதான் வரும். அப்ப நம்மளுக்கு சம் ஆஃப் த ரெசிடியோ அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருந்தோம், z equal to 1க்கு வந்து நம்மளுக்கு 1 வந்திருந்தது. அப்ப நம்மளுக்கு இது என்ன பண்ணலாம், 1க்கு வந்து 1 வந்திருது. நம்மளுக்கு 2iக்கு நம்மளுக்கு 1 plus 5/2i, 1 plus 5/2i, இது வந்து plus 1 minus 5/2i வருது. அப்ப plus 5/2i minus 5/2i கேன்சல். அப்ப நம்மளுக்கு sum of the residue அப்படிங்கிறது 3 வருது. சோ அப்ப இந்த இன்டெகிரல் வேல்யூ எப்படி இருக்கும், இன்டெகிரல் ஓவர் c 3z³ plus 2 divided by z minus 1 into z squared plus 4 equal to 2πi into 3 வருது. இப்ப 2πi into 3 அப்படின்னா 3 2s are 6, அப்ப 6πi அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 8th one. Sum number 8, integral over c dz divided by z³ into z minus 1. So modulus of z equal to 3 இந்த ரீஜன்ல செக் பண்ணணும். அப்ப z equal to 0ல நம்ம இங்க போல் ஆஃப் ஆர்டர் எப்படி இருக்குன்னா, போல் ஆஃப் ஆர்டர் வந்து நம்மளுக்கு 3. அப்ப இந்த 0ங்கிறது இந்த ரீஜனுக்குள்ள லையா இருக்கு. z equal to 1 அப்படிங்கிறது சிம்பிள் போல். இந்த சிம்பிள் போலும் நம்மளுக்கு இந்த ரீஜனுக்குள்ள லையா இருக்கு. ஓகே, இப்ப நம்மளுக்கு ரெசிடியோ ஃபைண்ட் பண்ணலாம். ரெசிடியோ
at z equal to 0 ல பண்றோம். அப்ப z equal to 0 அப்படின்னா நம்மளுக்கு pole of order 3. pole of order 3 னா என்ன பண்ணிக்கலாம்? ரிமைனிங் இருக்கிறத நம்ம g of z ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். 1 divided by z minus 1 தான் g of z. அப்ப g of z equal to z minus 1 whole power minus 1ங்கிற டைப்ல இருக்கு. இப்ப pole of order 3 அப்படின்னா ஜெனரல் ஃபார்முலா என்ன? g of z m minus 1 divided by m minus 1 factorial. இப்ப நம்மளுக்கு pole of order 3 அப்படின்னா g நம்மளுக்கு 3 minus 1 அப்படின்னா double dash of z divided by 3 minus 1 அப்படின்னா 2 factorial. At the point 0 ல ஃபைண்ட் பண்ணோம். அப்ப g double dash of 0 divided by 2 factorial ஓட ஆன்சர் தான் என்னோட ரெசிடியோ. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம g dash of z வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். g dash of z அப்படின்னா என்ன? minus z minus 1 into minus 2 ஏன்னா n into x power n minus 1 அப்ப g double dash of z equal to minus into minus plus அப்ப 2z minus 1 whole power நம்மளுக்கு n into x power n minus 1 அப்படின்னா minus 3 அப்படின்னு வருது. அப்ப g double dash of 0 அப்படின்னு போட்டோம்னா 2 divided by z minus அப்ப 0 minus 1 whole power 3 ன்னு வரும். அப்ப 0 minus 1 அப்படின்னா minus அப்ப 2 divided by minus 1 whole power 3. அப்ப நம்மளுக்கு g double dash of 0 அப்படிங்கிறது minus 2 அப்படிங்கிறதா நம்மளுக்கு g double dash of 0. அப்ப நம்மளுக்கு g double dash of 0 by 2 factorial divided by 2 factorial தான் ரெசிடியோ. அப்ப ரெசிடியோ என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு minus 2 by 2 அப்ப plus 1 தான் நம்மளுக்கு z equal to 0 ல ரெசிடியோவா இருக்கு. ஓகே, z equal to 1 ல என்ன அப்படின்னு பார்க்கலாம். z equal to 1 அப்படிங்கிறது சிம்பிள் போல். சிம்பிள் போல் அப்படின்னா நம்மளுக்கு இது எப்படி ரைட் பண்ணலாம்? லிமிட் z tend to 1 அப்ப நம்மளுக்கு z minus 1 f of z என்ன இருக்கு? f of z அப்படிங்கிறது 1 divided by z cube by z minus 1 1 divided by z cube into z minus 1 இத கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 1 ரீப்ளேஸ் பண்ணா 1 cube 1 அப்ப நம்மளுக்கு 1 தான் ஆன்சர் வருது. ஓகே, ஆல்ரெடி ரெசிடியோ ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு +1 வருது. ஓகே, -1 வருது. இதுக்கு வந்து நம்மளுக்கு -1 ஆனால் +2 கேன்சல் பண்றோம் அப்படின்னா -1. ஸோ இதுக்கு வந்து +1. அப்ப சம் ஆஃப் த ரெசிடியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா sum of the residue which is equal to +1 -1 நம்மளுக்கு இங்க -1 வந்துச்சு, இங்க +1 வந்துச்சு. அப்ப இது நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது ஆன்சர். அப்ப 0 அப்படின்னா நம்மளுக்கு இன்டெகிரலோட வேல்யூ dz divided by z cube into z minus 1 into dz which is equal to 2 pi I into residue என்ன 0. அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு இதுக்கு 0. ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்பர் 9. Ninth sum, integral over c e power minus z divided by z squared modulus of z equal to 1. So இங்க நம்மளுக்கு z equal to 0 அப்படிங்கிறது pole of order எப்படி இருக்குன்னா pole of order வந்து நம்மளுக்கு 2 இருக்கு. So இந்த ரீஜன் குள்ள விழுகுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீஜனை விட்டு அவுட் சைட் விழுகுது. ஓகே, z equal to 0 pole of order 2 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு pole of order வந்து 2. இது z equal to 0ங்கிறது இந்த ரீஜனுக்குள்ள விழுகுதா அப்படின்னு பார்க்குறோம். ஆமா, இதுக்குள்ள லை ஆகுது. ஸோ அப்போ pole of order 2 அப்படின்னா g power m minus 1 divided by m minus 1 factorial அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ g power 2 minus 1 divided by 2 minus 1 factorial. அப்போ g power 1 g dash of 0 by 1 factorial இதை பார்த்தீங்கனாலே ஓகே தான். அப்போ g of zங்கிறது என்ன? e power minus z. இத first time differentiate பண்றோம். g dash of z அப்படினா minus into e power minus z. அப்ப g dash of 0 அப்படிங்கும்போது minus e power minus 0 அப்படினு வரும். அப்ப நமக்கு minus 1 அப்படிங்கறதா நமக்கு இங்க g dash of 0 by நமக்கு 1 factorial அப்படினா நமக்கு இங்க 1 அப்ப minus 1 அப்படிங்கறதா நமக்கு இங்க ரெசிடியூ. அப்ப minus 1 அப்படிங்கற ரெசிடியூ அப்படினா நமக்கு இந்த இன்டெகிரலோட வேல்யூ எப்படி இருக்கும்? integral over c e power minus z divided by z squared into dz equal to 2 pi I into minus 1. அப்ப நமக்கு minus 2 pi I அப்படிங்கறதா நமக்கு இங்க ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்பர் 10. Sum number 10, integral over c
dz divided by z cube z plus 4 in mod z equal to 2. Mod z equal to 2 அப்படின்னா z equal to g, z equal to minus 4 அப்படின்னு இருக்கு. இதுதான் போல். இந்த போல் வந்து நம்மளுக்கு ரீஜனுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். இந்த minus 4 போடுறோம் அப்படின்னா modulus of minus 4 plus 4 ரீஜனுக்குள்ள இல்ல. 0 அப்படின்னு பார்த்தோம்னா modulus of 0 அப்படிங்கிறது ரீஜனுக்குள்ள இருக்கு. அப்ப இதுக்கு மட்டும் நீங்க ஃபைண்ட் பண்ணா ஓகே தான். அப்ப g of z ன்னு பார்த்தோம் அப்படின்னா z plus 4 whole power minus 1 தான் g of z. ஓகே. ஏன்னா 1 divided by z plus 4 இருக்கும். அப்ப நம்ம z plus 4 whole power minus 1 ன்னு ரைட் பண்ணிக்கிறோம் அதையே. ஓகே. இப்போ நமக்கு போல் ஆஃப் ஆர்டர் நமக்கு 3 அப்படின்னு இருக்கிறதுனால z equal to 0 அப்படிங்கிறது போல் ஆஃப் ஆர்டர் 3. அப்ப போல் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் g power m minus 1 divided by m minus 1 factorial போட்டுக்கலாம். அப்ப g power m minus 1 அப்படின்னா g double dash of 0 divided by நம்மளுக்கு 2 factorial ஃபைண்ட் பண்ணா இதுதான் ரெசிடியோ. இப்ப g of z அப்படிங்கிறது z plus 4 whole power minus 1. g dash of z அப்படின்னா minus 1 into z plus 4 whole power minus 2. g double dash of z அப்படிங்கிறது என்ன அப்படின்னா minus into minus 2 into z plus 4 whole power நம்மளுக்கு minus 3 அப்படின்னு இருக்கு. So அப்ப g double dash of 0 which is equal to 2 into 4 power minus 3 divided by 2 factorial. 2 factorial அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த 2 cancel ஆயிரும். அப்ப 1 divided by 4 power plus 3. அப்ப 1 divided by 4 power plus 3 அப்படின்னா 1 divided by 64 அப்படிங்கிறது வருது. அப்ப 1 divided by 64 அப்படிங்கிறது இந்த ஆன்சர். அப்ப நம்மளுக்கு integral over c இந்த ரீஜன்ல integral over c dz divided by z cube plus z plus 4 into which is equal to 2 pi I into sum of the residues. இங்க ரெசிடியோ அப்படிங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் ஃபைண்ட் பண்ணோம். அதுதான் நம்மளுக்கு 1/64. அப்ப 1 2 is 2 நம்மளுக்கு 32 வருது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா pi I by 32 தான் நம்மளுக்கு இங்க ஆன்சர். ஓகே. இதுவே நம்மளுக்கு ரீஜன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ரீஜன் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீஜன் வந்து modulus of z plus 2 equal to 3 ன்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு z equal to 0 போட்டோம் அப்படின்னா இந்த 0 வந்து இதுக்குள்ள இருக்கா அப்படின்னா இருக்கு, இந்த ரீஜனுக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் வந்து z equal to -4 அப்படின்னு போடுறோம். -4 அப்படின்னா -4 plus 2 வருது. அப்ப நம்மளுக்கு -2 அப்படிங்கிறது அந்த 3 இன்சைட்ல லை ஆயிருக்கா அப்படின்னா ஆமா லை ஆயிருக்கு. அப்ப இந்த 2 போல்ஸுமே லை ஆயிருக்கு. அப்ப at z ரெசிடியோ at z equal to 0 ல நம்ம 1/64 ன்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம். at z equal to -4 ல என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணணும். அப்ப z equal to -4 சிம்பிள் போல். அப்ப லிமிட் z tend to -4 z minus 4 1 divided by z cube into z minus 4 cancel ஆயிடுது. அப்ப -4 அப்ப 1 divided by -4 whole power 3 அப்ப நம்மளுக்கு -1/64 ன்னு வருது. அப்ப இங்க நம்மளுக்கு at ரெசிடியோ at z equal to -4 ல -1/64 வருது. அப்ப sum of the residues அப்படின்னு பார்த்தோம்னா sum of the residues 1/64 -1/64 இதை ஆட் பண்ணா எனக்கு 0 வருது. அப்ப இந்த பர்டிகுலர் ரீஜன்ல இந்த இன்டெகிரலோட வேல்யூ இன்டெகிரல் dz divided by z cube plus z plus 4 ஓட வேல்யூ எப்படி வருது அப்படின்னா நம்மளுக்கு 2 pi I into 0. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது. ஓகே, டோட்டலா நம்ம எவ்வளவு சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்? 10 sums வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதனோட பார்ட் 2 வந்து போட போறோம். காச்சிஸ் ரெசிடியோ தியரத்தை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து சால்வ் பண்றதுதான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ அந்த புக் வந்து உங்களுக்கு அந்த புக்ல இருக்கிற சம்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸும் நம்ம இங்க சால்வ் பண்றோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை போய் பாருங்க. ஓகேவா? போத் எக்ஸசைஸ்ல இருக்கிற ஃபுல் சம்ஸுமே ஃபர்ஸ்ட் 10 சம்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ரிமைனிங் இருக்கிற சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.